அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான கோலா உருண்டை தான். இதோட ஃப்ளேவர் மட்டன் கோலா உருண்டைக்கு ஈக்குவலாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போது நம்ம மீல் மேக்கர் எடுத்து சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன். இப்போ இந்த மீல் மேக்கர் நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா தண்ணி இல்லாமல் இருக்குது. இதை மிக்சியில் போட்டு கரகரப்பாக, ரொம்ப நைஸாக கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். அந்த புதினா, பச்சை மிளகா, ஜீரகம் இருக்கு இல்லையா, அதையும் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கரகரப்பாக அரைச்சிக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல பொடியாக கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, புதினா, பச்சை மிளகா, சீரகம், பாருங்கள் இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிருக்கேன். தண்ணி ஊற்றாமல் சுற்றிக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துட்றேன். இந்த புதினாவோட ஃப்ளேவர் தான் இந்த கோலாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த உப்பு, பச்சை மிளகா, புதினா எல்லாமே எல்லா பக்கமும் போட்டும். மிளகாத்தூள் சேர்க்கும் போது பார்த்து சேருங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகா நிறைய சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு காரம் எப்படியோ அதை பார்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே ஒரு 1/4 கப் உடச்சக்கல்லையை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக நுணுக்கியிருக்கேன். அந்த உடச்சக்கல்ல மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். பாருங்கள், நான் வச்சுருந்த எல்லா மாவையும் சேர்த்துட்டேன். அப்போ தான் எனக்கு கரெக்டான பக்குவம் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கரெக்டாக பிடிக்க வரணும். உங்களுக்கு அப்படி உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உடச்சக்கல்ல மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லா உருண்டைகளையும் உருட்டி இது மாதிரி நான் இப்போ அடுக்கி வச்சிடுறேன். நீங்கள் ப்ளைனாக மீல் மேக்கரை பொரிச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி கோலா மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க சின்னவங்க, பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், என்னோடய கோலா உருண்டை எவ்வளோ அழகாக கரெக்டாக இருக்குன்னு. கொஞ்சம் கூட மசாலா எதுவுமே கலரலை. பாருங்கள், இதுக்கு நான் எடுத்த அளவு ஒரு 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்தேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட கலராமல் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் சூப்பராக வருதுன்னு. இப்போ இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். பாருங்கள், எல்லா பக்கமும் சூப்பராக கோல்டு கலரில் வெந்து வந்துருச்சு. அவ்வளவுதான், நம்மளோட மீல் மேக்கர் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே டெம்ட் ஆகிற அளவுக்கு இருக்குது. பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.